திருவெம்பாவை. திருச்சிற்றம்பலம். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனல் தில்லை சீர் அம்பலத்தே தீயாடும் கூத்தனிவானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பு அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொன்பாதம் ஏத்தீரும் சுனை நீர் ஆடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. நாம் இப்பொழுது திருவெம்பாவையில் 12வது பாடலின் பொருளை காண இருக்கிறோம். ஆர்த்த பிறவி துயர்கெடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். அதோட நிறுத்திக்கணும். ஆர்த்த பிறவி, துன்பம் நிறைந்த பிணிகள் நிறைந்த இந்த பிறவி துயர்கெட, துன்பங்கள் நீங்குவதற்கு நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். நாம் சிவனையே, தீர்த்தன்கிறது நம்மளுடைய சிவன், அவனையே நம்மளோட துயர்களெல்லாம் நீங்கி நம்ம நம்பி இருக்கிறது. எங்கேயாவது போய் கங்கையில் நீராடலாம், இல்லை காவிரியில் நீராடலாம், நம்ம பிணிகள்லாம் போகும், பாவம்லாம் போகும்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எல்லா துயர்களையும் கெடுவதற்கு உதவுபவன் அந்த சிவன். நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். நல்ல தில்லை சிற்றம்பலம், சிதம்பரம், அந்த அம்பலத்தில் கையில் தீயை வைத்து கொண்டு ஆடும் கூத்தன், நடமாடுபவன். எப்போதுமே கூத்தன்னு சொல்லுவா சிவனை. கூத்தன்னா சிவபெருமான், நடராஜர் சிவன். இவ்வானும் குவலயமும் எல்லோமும், இந்த பூமி, நில உலகு, மற்ற உலகு எல்லாவற்றையும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, அவன் எல்லாவற்றையும் காப்பவன் அவனே, படைப்பவன் அவனே, இவ்வுலகத்திலிருந்து மறைப்பவனும் ஒளிப்பவனும் அவனே ஆகும். கறந்தும் என்பது அழித்தல் என்கிற பொருள் இல்லாம ஒரு உருவம் மற்ற ஒரு உருவமா மாறுறது. அது எதுவும் அழிவில்லை. அந்த நம்ம உடம்புல இருக்கிற ஆன்மா வேறொரு உடம்பை எடுத்துக்கிறது, அப்படியே மாறி மாறி வருது. அந்த கறந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த பொருளை எடுத்துக்கணும். கறந்தும் விளையாடி, இந்த மாதிரி விளையாடும் அந்த சிவனுடைய, இந்த இடத்துக்கிட்ட பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் அப்படின்னு வருது இல்லையா? இந்த மாதிரி இருக்கிற உடையானுடைய பொற்பாதம். உடையான் அப்படின்னா சிவன். நம்ம மேலேருந்து திரும்ப 4வது லைன்லேருந்து வரலாம். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, இந்த மாதிரி விளையாடுகிற சிவன். வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய, நாம் வார்த்தைகளால சிவபெருமானை பாடி பேசி துதித்து கொண்டிருக்கிறோம். வளை சிலம்ப, நம்ம வளைகள்லாம் ஒலி கொடுக்கிறது. சிலம்பன சவுண்டு, சத்தம். வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய, நீண்டு அணிந்திருக்கிற, இடையில் அணிந்திருக்கிற சில அணிகலன்கள், காலில் உள்ள அணிகலன்கள், இதெல்லாம் ஆடி ஆடி சத்தம் கொடுக்கிறது. அணிகுழல் மேல் வண்டார்ப்ப. அணிகுழல் என்ன அணிவோம்? குழல்ல பூ அணிந்திருப்போம். அந்த பூ மேல வண்டு ஆர்ப்ப. என்ன ஆறுது? வண்டு சுத்துறது. ஏன் சுத்துறதுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பூக்குள்ள இருக்கிற தேனை குடிக்கிறதுக்காக உள்ள அப்படியே உறங்கி உட்காந்துட்டு இருக்கு. இப்படியும் அப்படியும் நம்ம தண்ணியில குதிச்சு குதிச்சு ஆடும்போது அதெல்லாம் பறந்து மேல அப்படியே சுத்தின்னு இருக்கு. ஆர்ப்ப, இப்படி இப்படி ஆடுறது. வண்டுகள் சுத்துறது தலைய. பூத்திகழும் பொய்கை, பூக்கள் நிறைந்த பொய்கைன்னா அந்த குளத்தில் குடைந்து, நம்ம குடைந்து அங்க நீராடின்னு இருக்கோம். நீராடும் போது உடையான் பொற்பாதம். உடையான் அப்படின்னா இந்த உலகத்து எல்லாவற்றிற்கும் உடைமை யாருடையது? அந்த சிவபெருமானுடையது. அவன்தான் உடையான். அதனால
தஞ்சாவூர் கோவில கூட பெருவுடையார் கோவில் அப்படின்பா. ஜென்ரலா சிவனுக்கு உடையான்னு சொல்றது ஒரு வழக்கம் உண்டு. உடையான் பொற்பாதம், அந்த சிவனுடைய பொற்பாதங்களை ஏத்தி, அவனுடைய பொற்பாதங்களை ஏற்றி புகழும்போது பாடும்போது இருஞ்சுனை நீர், நம்ம அப்படி அவனுடைய புகழில் பாடி நனைவோமாக. நம்ம எப்படி நீர்ல குதிச்சு குதிச்சு தண்ணிக்குள்ள நனைஞ்சு விளையாடுறோமோ அதே மாதிரி சிவனுடைய பொற்பாதங்களிலும் நம்ம அவனுடைய பக்தியில் நீராடி, அவனுடைய புகழ் நீராடி நாம் பாடுவோம். ஆடேலோர் எம்பாவாய், இதற்கு நீயும் கூட வருவாயாக என்று அந்த பெண்ணை எழுப்பும்போது இவர்கள் பாடுகிறார்கள். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.